விளையாட்டு ரசிகர்களின் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இளையோர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி நாளை தொடங்குகிறது. 20 அணிகளின் மோதலை காண தமிழக ரசிகர்கள் தயாராக உள்ளனர். பதினான்காவது ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை தொடரை நடத்தும் பெருமையை தமிழகத்தின் தலைநகரும் தூங்கா நகரும் பெறுகிறது. இந்த தொடருக்காக மதுரையில் 25 கோடி ரூபாய் செலவீட்டில் புதிய மைதானம் கட்டப்பட்டுள்ளது. சென்னையில் மேயர் ராதாகிருஷ்ணன் மைதானம் 7 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்டுள்ளது. முதன்முறையாக 24 அணிகள் பங்கேற்கும் இந்த தொடரில் 2016ஆம் ஆண்டு போலவே மீண்டும் கோப்பையை வெல்லும் உத்வேகத்துடன் இந்திய அணி களமிறங்குகிறது. பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் வெண்கலப் பதக்க நாயகன் ஸ்ரீஜேஷ் அணியின் பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டு வழிநடத்துகிறார். ரோஹித் தலைமையில் களமிறங்கும் இந்திய அணிக்கு முன்னணி வீரர் ஹரஜித் சிங் ஹண்டால் காயம் காரணமாக விலகியது பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. எனினும் சிலி, ஓமன் மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய எளிமையான அணிகள் உள்ள குழுவில் இடம்பெற்றிருப்பதால் இந்தியா காலிறுதிக்கு எளிதில் முன்னேறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய அணி கோல் அடிப்பதிலும் பெனால்டி கார்னர் வாய்ப்புகளை பயன்படுத்துவதிலும் உள்ள சிக்கல்களை சரிசெய்யும் பட்சத்தில் 2001 மற்றும் 2016ஆம் ஆண்டுக்கு பிறகு மீண்டும் கோப்பையை வெல்லும் வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சந்தானகுமார்.